Hello friends, welcome to Sri Tamil channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சுலபமா செய்யக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தக்காளி சாதம். சாதம் ரெடியா இருந்தா அதிகபட்சம் 10 நிமிஷத்துக்குள்ள இத நாம செஞ்சிடலாம். குழந்தைகளுக்கு ஏத்த மாதிரி இத நாம ஹெல்தியாவும் செஞ்சு கொடுக்கலாம். வெறும் வத்தல் மட்டுமே போதும் இந்த தக்காளி சாதத்துக்கு. வாங்க இத எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு panல 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. கூடவே ஃப்ளேவருக்காக ஒரு அரை ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கங்க. இப்போ இதில் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கங்க. இது எல்லாமே லேசாக பொரிஞ்சதும் கொஞ்சமாக உடைச்ச முந்திரி பருப்பு சேர்த்துக்கங்க. அடுத்து இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக நறுக்கி சேர்த்துக்கங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி லேசாக நிறம் மாறுற வரைக்கும் இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். பூண்டோட ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும்னா ஒரு 2 பல் பூண்டை லேசாக தட்டி இந்த சமயத்தில் சேர்த்துக்கங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் ஒரு 3 பெரிய தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க. இப்போ இது கூட ஒரு 4 பச்சை மிளகாயை நீலவாக்கில் நறுக்கி சேர்த்துக்கங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நாம் இதை வதக்கி விட்டுக்கலாம். பொதுவாக தக்காளி சாதம் எல்லாரும் ஓரளவுக்கு ஒரே மாதிரி தான் செய்வாங்க. ஆனால் ஒவ்வொருத்தரும் செய்கிற விதத்தில் தான் அந்த தக்காளி சாதத்தோட டேஸ்ட்டு மாறுபடும். அடுப்பை ஓரளவுக்கு குறைச்சி வச்சு தக்காளியை வதக்கும்போது கரண்டியால் உடைக்காமல் தக்காளி நல்லா வதங்கி அதுவே சுருண்டு வர வரைக்கும் நாம் அதை வதக்கி எடுக்கணும். இந்த மாதிரி செய்யும்போது நீங்கள் எந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு தக்காளி சாதம் சூப்பராக வரும். தக்காளி ஓரளவு வதங்கி கரைய ஆரம்பித்ததும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய சேர்த்துக்கங்க. இந்த சமயத்தில் உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட், அவரைக்காய் அப்படின்னு உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு காயை சேர்த்து இது கூடவே நல்லா வதக்கி சுருளை எடுத்து சாதத்து கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். வெறும் தக்காளி சாதம் மட்டும் இல்லாமல் கூட ஏதாவது காய் சேர்த்த மாதிரி நமக்கு இருக்கும். எந்த காய் சேர்த்தாலும் காயை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்காங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடுச்சு. இந்த சமயத்தில் நாம் வடித்து ஆற வச்ச சாதம் ஒரு 3 கப் சாதம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நறுக்கிய கொத்தமல்லி சேர்த்துக்கங்க. எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. உங்களோட கிரேவிக்கு ஏற்ற மாதிரி சாதம் தேவைப்பட்டால் கூட குறைய அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கங்க. அதே சமயத்தில் உப்பும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கங்க. அவ்வளவுதான், ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய தக்காளி சாதம் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இதை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.